சாலமோனின் ஞானம் 3ஆம் அதிகாரம். நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடுந்தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெருந்துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரிதாள் நடுவே தீப்பொறி போல பறந்து சுடர் விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாள்வார். அவரை நம்புவோர் உண்மையையே அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். ஆனால் இறைப்பற்றில்லாதவர்கள் தங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ப தண்டிக்கப்படுவார்கள். ஏனெனில் அவர்கள் நீதிமான்களை புறக்கணித்து ஆண்டவரை எதிர்த்தார்கள். ஞானத்தையும் நற்பயிற்சியையும் இகழ்பவர்கள் இரங்கத்தக்கவர்கள். அவர்களது நம்பிக்கை வீணானது. அவர்கள் உழைப்பு வெறுமையானது. அவர்களின் செயல்கள் பயனற்றவை. அவர்களுடைய மனைவியர் அறிவற்றவர்கள். அவர்களின் பிள்ளைகள் தீயவர்கள். அவர்களுடைய வழிமரபினர் சபிக்கப்பட்டவர்கள். தூய்மை இழக்காத தவறான உடலுறவு கொள்ளாத மலடி பேறு பெற்றவர். மனிதரை கடவுள் சந்திக்க வரும்போது அப்பெண் கனி தருவார். நெறிகட்ட செயல்களை செய்யாத, ஆண்டவருக்கு எதிராக தீயவற்றை திட்டமிடாத அன்னகர்களும் பேறு பெற்றோர். அவர்களது பற்றுறுதிக்கு சிறப்பு கைமாறு வழங்கப்படும். ஆண்டவரின் கோவிலில் அவர்களுக்கு இனிமைமிக்க பங்கு அளிக்கப்படும். நல்ல உழைப்பின் பயன் புகழ்ச்சிக்குரியது. அறிவு திறனின் ஆணிவேர் அசைவுறாதது. விபசாரிகளின் மக்கள் முதிர்ச்சி அடைய மாட்டார்கள். தவறான உடலுறவால் பிறப்பவர்கள் வேரோடு அழிவார்கள். அவர்கள் நீண்ட நாள் வாழ்ந்தாலும் அவர்களை யாரும் பொருட்படுத்த மாட்டார்கள். முதுமையின் இறுதி கட்டத்தில் அவர்கள் மதிப்பு பெற மாட்டார்கள். அவர்கள் இளமையில் இறந்தால் அவர்களுக்கு நம்பிக்கை இராது. தீர்ப்பு நாளில் ஆறுதல் கிடைக்காது. நேர்மையற்ற தலைமுறையின் முடிவு மிக கொடியது. ஆமேன்.